நம்ம படிக்க போகிற டாபிக் எசென்ஷியல்ஸ் ஆஃப் பேங்க் கம்ப்யூட்டரைசேஷன். ஸோ பேங்க்ஸை வந்து கணினி மயமாக்குனதுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த யூனிட்டில் போய்த்து படிக்க போகிறோம். ஸோ பேங்க் கம்ப்யூட்டரைசேஷன் இந்த கான்செப்ட் வந்து 1984 வருஷம் ரங்கராஜன் கமிட்டி தான் ஃபஸ்ட் வந்து இந்த பேங்க் கம்ப்யூட்டரைசேஷன் பற்றி பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1988 இதை குறித்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசிட்டு ரங்கராஜன் அந்த கமிட்டியில் அவங்க ஒரு பிளான் போட்டாங்க 1990. அதுலேருந்து 1994 அந்த இயரில் வந்து இந்த பிளான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ எதுக்காக இந்த பேங்க் கம்ப்யூட்டரைசேஷன் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸ், நல்ல கஸ்டமர் சர்வீஸ்க்காக கண்டிப்பாக வந்து இது வந்து தேவை. அடுத்தது ஹவுஸ் கீப்பிங், தென் டெசிஷன் மேக்கிங், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த 4 ரீசன்ஸ் தான் மெயினான கம்ப்யூட்டரைசேஷன் ஆக்குக்கு தேவையான ஒரு ரீசன்ஸு. ஸோ அந்த கம்ப்யூட்டரைசேஷன் ஆக்குனதுனால நல்லா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அக்யூரேசியும் ரொம்ப துல்லியமாக கரெக்டாக இருக்குது, ஹவுஸ் கீப்பிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது, ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் டேட்டாவும் நல்லா பெட்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரைசேஷன். இந்த பேங்க் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ ஒரு சிஸ்டம் தான் இருக்கும், சிங்கிள் யூஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து அட் அ டைம் வந்து ஒரு ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ண முடியும். அப்படி தான் வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஆச்சு. ஸோ இது வந்து ரொம்ப டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப சூட்டபிளாக இருந்துச்சு. இதை வந்து ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டமை வந்து ஒர்க் ஸ்டேஷன் ஆர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்பிறகு இந்த ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் வந்து மல்டிமீடியா ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபேக்ஸ் மெசேஜஸ் அனுப்ப, இப்படி நிறைய ஃபீல்டில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்பிறகு நாளாக அதோட லோ எக்யூப்மெண்ட் காஸ்ட்டும் குறைஞ்சிது. அந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து ஸ்லோ ப்ராசஸிங் ஸ்பீட் இருந்துச்சு, தென் லோ ஸ்டோரேஜ் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அதில் இருந்த ட்ராபேக்ஸ். தென் மல்டி யூசர் சிஸ்டம், கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்பிறகு வந்து பல யூசர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துச்சு. சேம் டைமில் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ மினி கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மல்டி யூசர் சிஸ்டம்ஸில் வர்றது. அடுத்ததாக மல்டி யூசர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஸோ இதில் வந்து யூனிக்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க. ஸோ நிறையா வந்து RDBMS, அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கும். அண்ட் மற்றது எல்லாமே DBMS, அதாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கும். இது எல்லாமே யூனிக்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த EDP டிபார்ட்மெண்ட்டில் வந்து லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கும் ஒவ்வொரு நாளும். ஸோ இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அப்புறம் இந்த கார்ப்பரேட் லெவல் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு லொக்கேஷனில் தான் பாசிபிளாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஒவ்வொரு ஹார்ட்வேருக்கு, சாஃப்ட்வேருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இது எல்லாமே ஒவ்வொரு பர்சனுக்காக டிபார்ட்மெண்ட்டுக்காக வாங்குறது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஹை வால்யூம் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் அதிகமானதுனால எல்லா ரிசோர்ஸஸுமே ஃபுல்லியாக யூட்டிலைஸ் ஆகிடுச்சு. டெக்னிக்கலில் மேன் பவர் கூட எஃபிஷியண்ட்லாம் யூஸ் பண்ணாங்க சென்ட்ரல் லெவலில். அடுத்ததாக பிரான்ச் லெவல் கம்ப்யூட்டரைசேஷன். பிரான்ச் லெவல் கம்ப்யூட்டரைசேஷன் வந்து 2 இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் இன்டர்ஃபேஸ். இந்த கஸ்டமர் இன்டர்ஃபேஸ் வந்து பிரான்ச் லெவலில் ரொம்ப அதிகமாக இருக்கும். செகண்ட் வந்து எம்ஃபசிஸ் ஆன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், இதுவும் வந்து பிரான்ச் லெவலில் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் ஸ்பீடியர் அண்ட் ஈஸியர் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ பிரான்ச் லெவல் கம்ப்யூட்டரைசேஷனில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெட்டர் அண்ட் ஸ்பீடி கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும், ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும், பிரான்ச் லெவல் டேட்டா அண்ட் டெசிஷன் மேக்கிங் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம், ஜென்ரேஷன் ஆஃப் வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் என்ன ப்ரொவிஷன் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிஸ்க் மிரரிங் இருக்குது, டிஸ்க் டியூப்ளெக்ஸிங் இருக்குது, டிரான்சாக்ஷன் ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, ரெகுலர் பேக்கப்ஸ் இருக்குது, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை இருக்குது. அடுத்ததாக வந்தது வந்து TBAன்னு சொல்லுவாங்க, அதாவது டோட்டல் பிரான்ச் ஆட்டோமேஷன். ஸோ இந்த TBA தான் வந்து எல்லா ஸ்டாஃப்க்குமே சிஸ்டம் வந்து அலாட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் அட் ரீஜனல், சென்ட்ரல் அண்ட் ஜோனல் ஆஃபீஸில் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க. இது என்ன இதுக்காக ரீஜனல் ஆஃபீஸ் இதிலெல்லாம் பண்ணதுன்னா, பிரான்ச்சோட ப்ரொஃபைல் இது பண்ணுறதுக்காக, இன்டர் பிரான்ச் ரீகன்சிலேஷன்ஸ்க்காக, கிரெடிட் மானிட்டர் இருக்காங்க, பர்சனல் டேட்டா மேனேஜ்மெண்ட்காக. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீஜனல் ஆஃபீஸ், சர்க்கிள் ஆஃபீஸ், சென்ட்ரல் ஆஃபீஸ், ஜோனல் ஆஃபீஸ்லலாம் பண்ணாங்க. அடுத்ததாக ஹெட் ஆஃபீஸ் லெவலில் பண்ணுறது வந்து பேங்க் லெவல் பிளானிங்காக, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, பாலிசி டெசிஷன்ஸ்க்காக இது பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னும் வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ் லெவலில் எதுக்காக என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, பிளானிங் பார்க்குறதுக்கு, பர்சனல் டீட்டெயில்ஸ்க்காக, இன்டர்னல் பிஸ்னஸ்க்காக, சர்வீசஸ்க்காக, இப்படி பல காரணங்களுக்காக சென்ட்ரல் ஹெட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணாங்க.
அது மாத்திரம் இல்லை, இந்த கம்ப்யூட்டரைசேஷனில் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் இருக்குது, ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிரான்ச் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக LAN அண்ட் WAN, அதாவது லேன் வேன் அப்படிங்கிறாங்க. அதாவது LAN அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை குறிக்குது. இது எதுக்காகனா டேட்டாலாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இல்லை நெட்வொர்க் வந்து லோக்கல் நெட்வொர்க்னு சொல்கிறோம். ஸோ இந்த லேன் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் இதாகும். இதோட மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் வந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு இதுக்கு நம்ம வந்து டிஸ்க் மானிட்டர் பண்ணிக்கலாம், டிஸ்க் டியூப்ளெக்ஸிங் கனெக்ட் பண்ணிக்கலாம், யூபிஎஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், நெட்வொர்க்கிங் பிரிண்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், லோக்கல் பிரிண்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒர்க் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெட்வொர்க் லேஅவுட்டை வந்து டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த டிவைசஸ்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கோ அதை வந்து டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 கண்ட்ரோல் இருக்குது, சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலும் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோலும் இருக்குது. சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோலில் வந்து ஸ்டார் டோபாலஜி, ட்ரீ டோபாலஜி அண்ட் லூப் டோபாலஜி வரும். டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோலில் வந்து ரிங் டோபாலஜியும் பஸ் டோபாலஜியும் இதில் வரும். ஸோ ஸ்டார் டோபாலஜி அப்படின்னா இது வந்து சென்ட்ரலில் உள்ள ஒரு சர்வர்லேருந்து ஸ்டார் மாடலில் வந்து இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ட்ரீ டோபாலஜி அப்படின்னா அதாவது ஒரு ட்ரீ மாதிரி ஒரு பிரான்ச்சஸாக டிவைட் ஆகி ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கும். லூப் டெக்னாலஜி அப்படிங்கிறது லூப் மாதிரி ஒரு சர்க்கிளாக இது பண்ணியிருக்கோம். அதாவது ரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது கரெக்டாக ரிங் மாதிரி ஒரு சர்க்கிளாக இருக்கும். இன்னொன்று பஸ் டோபாலஜிங்கிறது பஸ் மாடல், ஒரு ஒவ்வொன்றுமே தனித்தனியாகவே செப்பரேட்டாகவே இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்ததாக WAN வைட் ஏரியா நெட்வொர்க். இது வந்து லார்ஜ் ஸ்கேல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை குறிக்குது. நார்மலி வந்து இதோட ஜியாகிரஃபி ஏரியாவே ஒரு பெரிய ஸ்ப்ரெட்டாகி இருக்கும். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்மிஷனோட ஸ்பீட் அண்ட் கெப்பாசிட்டிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட கவரேஜ் வந்து 25 மைல்ஸ் அவேக்கு அங்கேயும் இருக்கும். இது வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாக நெட்வொர்க் மூலமாக இது பண்ணுறதுனால ஒயர் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. இதில் வந்து டெக்ஸ்ட், டேட்டா, வாய்ஸ், வீடியோ கம்யூனிகேஷன் எல்லாமே ரேடியோ வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இந்த வந்து லேன் client server computing, RDBMS packages like Oracle, Sybase, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸ் லைக் பவர் பில்டர், டெவலப்பர் 2000, விஷுவல் டூல்ஸ், இது எல்லாமே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஹெட் ஆஃபீஸ் லெவல் கம்ப்யூட்டரைசேஷனில் இந்த லேன் அண்ட் வேனால் நல்ல ஒரு குட் டெசிஷன் மேக்கிங் இருக்குது, மானிட்டரிங் இருக்குது அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எஃபெக்டிவாக பண்ணலாம். இதோட டேட்டா ரிப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொபோசல்ஸ் எல்லாமே டைரெக்ட்லி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து RO ஜோனல் ஆஃபீஸ் கம்ப்யூட்டருக்கு டைரெக்டாக சென்ட் பண்ணலாம். குயிக்காக டெசிஷன் எடுக்கையோ ரெஸ்பான்ஸ் பண்ணவையோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக UPS அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. ஸோ இது வந்து ஒரு நல்ல க்ளீன் அண்ட் ரிலையபிள் AC பவர் சப்ளை வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த பவர் பிளாங்க் அவுட்ஸ், ப்ரௌன் அவுட்ஸ், ஸ்வெல்ஸ், சாக்ஸ், சர்ஜஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்லேருந்து நல்ல சப்ளை வந்து UPSக்கு கிடைக்குது. இன்கேஸ் பவர் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த UPSலேருந்து சப்ளை கிடச்சி சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இதனால் டேட்டா வந்து லாஸ் ஆகாது. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் UPS இருக்குது. ஆன்லைன் UPS இருக்குது. ஆன்லைன் UPS அப்படிங்கிறது மெயின் வந்து 230 வோல்ட் இன்புட் கரண்ட் இருக்கும். இதை வந்து 48 வோல்ட் DCயாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஆஃப்லைன் UPS. ஆஃப்லைன் UPS அப்படிங்கிறது இதில் வந்து பேட்டரி சார்ஜரும் இன்வெர்ட்டரும் 2 செப்பரேட் பார்ட்ஸ் வந்து இந்த ஜாபை தனித்தனியாக செய்கிறாங்க. இதில் வந்து பேக்கப் டைம் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது கோர் பேங்கிங். கோர் பேங்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிரான்ச் கம்ப்யூட்டரைசேஷன் மாடல். ஸோ இதில் வந்து பிரான்ச் ஆட்டோமேஷன் மாடல். இதில் வந்து ஒரு ஆன்லைன் மல்டிபிள் டெலிவரி சேனல்ஸ் இருக்குது. அதாவது ATM, ABB, டெபிட் கார்டு, டெலிபேங்கிங், மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு எல்லாமே ஒரே ரூஃப்குள்ளே இருக்குது. ஸோ வந்து இது வந்து இன்டெகிரேட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த மாடர்ன் பேங்கிங் சர்வீசஸில் வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது கஸ்டமருக்கு. அது மாத்திரம் இல்லை, ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேர் வந்து எல்லா பிரான்ச்சஸ்க்குமே போதுமானதாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பிஸ்னஸ் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குன்னா, நல்ல ஒரு ரீட்டைல் கஸ்டமர் பேங்கிங் மாடியூல்ஸ் இருக்குது, டெபாசிட்ஸ், லோன்ஸ், பில்ஸ், ரெமிட்டன்சஸ், லாக்கர் அண்ட் கிளியரிங் சர்வீஸ் இருக்குது, ட்ரேட் ஃபினான்ஸ் ஆர் ஃபாரெக்ஸ் மாடல் இருக்குது, கவர்மெண்ட் பிஸ்னஸ் மாடல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ரிலையபிள் சென்ட்ரலைஸ் டேட்டா ரெபாசிட்டர் இருக்குது. டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் டேட்டா மைனிங் டெக்னாலஜிஸ் எல்லாமே இதை வந்து நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணுது. கஸ்டமர் சென்ட்ரிக் சர்வீசஸ் லைக் ATM, டெலிபேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், எனி பிரான்ச் பேங்கிங், கியாஸ்க் பேங்கிங், கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே இதில் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து எஃபிஷியன்ட் FIT, MIS, ALM, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இதில் இருக்குது.
பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுது. ஸோ இதோட எசென்ஷியல் ரெக்யூர்மெண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன் ஆஃப் ஒரு பிரைமரி டேட்டா சென்டர் வந்து கிரியேட் பண்ணோம். இது வந்து 24/7 கஸ்டமர் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அடுத்ததாக டிஆர்எஸ், அதாவது டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் இருக்கணும். ஸோ இது எதுக்காகனா டிஸ்ரப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சிபிஎஸ் பிரான்ச்சஸில் உள்ளது சென்ட்ரலைஸ் சிஸ்டம் நெட்ஒர்க் ஃபெயிலியர் இதனால் வந்து என்ன டிஸ்டர்ப்ஷன் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லை நான் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து இது பண்ணுறதுக்காகவும் ஆன்லைன் டெலிவரி சேனல்ஸ் இன்டெகிரேட் வித் சிபிஎஸ் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் ஆகுது. ரிலையபிள் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸிங் என்வாயர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. அடுத்ததாக பிபிஆர், பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், அதாவது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ப்ராசஸை வந்து நியூ டெக்னாலஜி பிளாட்ஃபார்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ அவைலபிள் பிஸ்னஸ்லேருந்து பெஸ்ட் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸை வந்து செலக்ட் பண்ணி அதை ப்ரொவைட் பண்ணி கஸ்டமர் எஃபிஷியன்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண யூஸ் ஆகுது. அடுத்ததாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு கன்சல்டன்சி இருக்குது. ஸோ இது வந்து டிசைனிங், கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் ரெக்யூர்மெண்ட்ஸ் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து இது பண்ண யூஸ் ஆகுது. அடுத்ததாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது வந்து சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பிரான்ச் ஃபங்க்ஷன் மாடியூல்ஸ் இருக்குது. டெலிவரி சேனல் ரெக்யூர்மெண்ட்ஸ் லைக் ஏடிஎம், டெலிபேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், இன்ஃபர்மேஷன் கியாஸ்க் எல்லாமே இதில் வருது. அப்புறம் இன்டர்ஃபேஸஸ் டு இன்டர்கிரேட் சிஸ்டம்ஸ் லைக் என்ஓஎஸ், எஸ்எஃப்எம்எஸ், ஆர்டிஜிஎஸ், சிஎஃப்எம்எஸ் இது எல்லாமே இதில் வந்து சாஃப்ட்வேரில் வருது. இதில் வந்து ஐஎஸ்டிஎன் லிங்க் வந்து பேக்கப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க.